வணக்கம். ஒரு டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கா? கவலையே வேணாம். எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது சிம்பிளா கத்துக்க ஒரு சூப்பரான 3 ஸ்டெப் சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு அததான் நம்ம பிரிச்சு மேய போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள இத நெனச்சிருப்போம். ஒரு டாபிக் ஏன் நமக்கு புரியவே மாட்டேங்குது? நிஜமாவே அது அவ்ளோ கஷ்டமான விஷயமா? இல்ல நம்மகிட்ட தான் அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ரெண்டுமே காரணம் இல்லையாம். பிரச்சனை டாபிக்லயும் இல்ல, நம்மகிட்டயும் இல்ல. பிரச்சனை முழுக்க முழுக்க நாம விஷயங்கள கத்துக்கிற விதத்துல, நம்மளோட அப்ரோச்ல தான் இருக்கான். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான புது டெக்னிக்க பார்க்க போறோம். நம்மளோட பிளான் இதுதான். முதல்ல டாபிக்ஸ் ஏன் கஷ்டமா இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கடைசியா இந்த சிஸ்டமை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் படி, நீங்க ஒரு விஷயத்துல எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க, ஏன் தடுமாறுறீங்கங்கிற உண்மையான காரணத்தை கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான். இந்த சிஸ்டம உருவாக்குன ஒரு டீச்சர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட கஷ்டத்துக்கு பின்னாடி பொதுவா இந்த 3 காரணங்கள் தான் இருக்குமாம். இது அவர் பாட்டில் நெக்ஸ்னு சொல்றாரு. அதாவது நம்மள முன்னாடி போக விடாம தடுக்கிற தடைகள். அந்த 3 தடைகள் இதுதான். 1, படிக்கிற விஷயங்கள கோர்வையா ஒரு கதையா பார்க்க முடியாம இருக்கிறது. 2, நிஜ வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்க்க ஒரு நல்ல உதாரணம் இல்லாதது. 3, அந்த விஷயத்த புரிஞ்சுக்க தேவையான அடிப்படை அறிவே இல்லாம இருக்கிறது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கணக்கு கிளாஸ்ல பட்ட பாட ஞாபகம் இருக்கா? ஏன் இத படிக்கிறோம், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு எதுவுமே புரியாம ஏதேதோ ஃபார்முலாவையும் கணக்கையும் நம்ம தலையில கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல? அதேதான் இது. இதுதான் முதல் தடை, அதாவது லேக்கிங் அ நேரட்டிவ். நீங்க படிக்கிற தனித்தனி விஷயங்கள ஒன்னா சேர்த்து ஒரு கதையா உங்க மனசுல உருவாக்க முடியலன்னா, அதனால எல்லாம் வெறும் துண்டு துண்டான தகவல்களா தான் இருக்குமே தவிர ஒரு முழுமையான சிஸ்டமா புரியாது. சரி, இப்போ சேல்ஸ் மாதிரி ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அப்போ ஒருத்தர் நீங்க ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி இல்லாம ஒரு கோச் இல்லனா ஒரு அட்வைசர் மாதிரி நடந்துக்கோங்கன்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறாரு. அட, அந்த ஒரு சின்ன ஒப்பீடு கிடைச்சதும் மொத்த விஷயமும் அப்படியே மாறி எவ்ளோ ஈஸியா ஆயிடுது பாத்தீங்களா? இதுதான் 2வது தடை, லேக்கிங் இன் அனலாஜி. ஒரு புது விஷயம் ரொம்ப தியரியா வெறும் வார்த்தைகளா இருக்கும்போது நம்ம மனசுல பதியாது. ஆனா அதையே நிஜ வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தோடையோ ஒரு உருவகத்தோடையோ சொல்லும்போதுதான் அது நமக்கு டக்குன்னு புரியும். அந்த உருவகம் இல்லாததுதான் இந்த தடை. கடைசியா இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான சப்ஜெக்ட் பத்தி ஒரு புக்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. 2 பக்கம் படிச்சதுமே தலைய சுத்துது. அடடா, நமக்கு அறிவே இல்ல போலன்னு தோணும். ஆனா உண்மையில பிரச்சனை அதில்ல. ஒருவேளை அந்த புக்க புரிஞ்சுக்க தேவையான கால்குலஸோ இல்ல பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ நீங்க இன்னும் படிக்காம இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் 3வது தடை, கண்டெக்ஸ்டுவல் நாலேஜ் கேப்ஸ். இத நம்மள பல பேரு கண்டுக்கவே மாட்டோம். ஒரு அட்வான்ஸ்டான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சிருக்கோமான்னு பார்க்கணும். அந்த ஃபவுண்டேஷன் இல்லாம இருக்கிறது தான் இந்த கேப். சரி, இப்போ உங்களுக்கு எந்த தடை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த கஷ்டமான விஷயத்த நாமளே எளிமையா மாத்தணும். வாங்க, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கையில 2 பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. ஒன்னு, எக்ஸ்ட்ராக்டிங் தி பிரின்சிபல். அதாவது ஒரு பெரிய சிக்கலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற முக்கியமான ரூல் அல்லது கொள்கையை கண்டுபிடிக்கிறது. 2வது, சிம்பிளிஃபைட் சம்மரைசேஷன். அதாவது பெரிய பெரிய டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் இல்லாம விஷயத்தை ரொம்ப சிம்பிளா சுருக்கி சொல்றது. இந்த முதல் மெத்தட் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாமா? பேரம் பேசுறதே எடுத்துக்கோங்க. ஒரு பழைய கார் வாங்குறீங்க. நீங்க சொல்ற விலை ரொம்ப அதிகம்னு சொல்றீங்க. உடனே விலை குறையுது. இதுலேருந்து என்ன புரியுது? முதல்ல யாரு ஒரு நம்பரை சொல்றாங்களோ அதுதான் அந்த மொத்த பேரத்தையும் முடிவு பண்ணுது. இதுக்கு பேரு ஆங்கரிங். இத புரிஞ்சுக்கிட்டா போதும், பேரம் பேசுறதுல இருக்கிற மத்த பல டெக்னிக்கும் இந்த மாதிரி சில முக்கியமான கொள்கைகளோட வேற வேற வடிவந்தான்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 2வது மெத்தட், சிம்பிளிஃபைட் சம்மரைசேஷன். இது ரொம்ப அடர்த்தியான ஒரு கட்டுரையோ புத்தகத்தையோ படிக்கும்போது யூஸ் ஆகும். முதல்ல அதை சின்ன சின்ன பகுதியா பிரிச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு பகுதியையும் டெக்னிக்கல் வார்த்தைகள் எதுவுமே இல்லாம ஒரு 1வது படிக்கிற குழந்தைக்கு எப்படி விளக்குவீங்களோ அப்படி விளக்கி சொல்லுங்க. கடைசியா அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்கு, இது காரணமா அது விளைவா இல்ல 2 ஒப்பிடுறாங்களா அப்படின்னு யோசிங்க. இப்படி பண்ணும்போது அதோட அடிப்படையே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, தடைய கண்டுபிடிச்சாச்சு, விஷயத்தையும் சிம்பிளா மாத்தியாச்சு, புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இதோட முடிஞ்சிடல. ஒரு விஷயத்த உண்மையிலேயே உங்களுடையதை ஆக்கிக்கணும்னா, அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும்னா, கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டத நீங்களே சேலஞ்ச் பண்ணி பார்க்கறது.
ஒரு டீச்சர் சொன்ன மாதிரி, சரி நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு காரணத்தை சொல்லு, நான் டீச்சருங்கிறதுக்காக நான் சொல்றது சரியாயிடாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரணும். மத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்காம, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு உங்களை நீங்களே கேட்டு, உங்க புரிதலை நீங்களே நியாயப்படுத்தி பார்க்கணும். இப்படி நீங்க பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மேலோட்டமான உணர்வோட நிறுத்திக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அந்த புத்தகத்துல என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கான்கிரீட்டான ஆதாரங்களை தேட ஆரம்பிப்பீங்க. இந்த ரேஷனல் டிஃபென்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தியரி புக்க படிக்கிறீங்க. முதலாளித்துவம் எப்பவுமே சர்வாதிகாரத்துக்கு தான் வழிவகுக்கும்னு இந்த ஆசிரியர் சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் உங்க கருத்து. முதல்ல இந்த கருத்தை டிஃபெண்ட் பண்ணுங்க. அதாவது புத்தகத்துல எந்த வரிகள் உங்க கருத்தை அப்படியே ஆதரிக்குதுன்னு தேடுங்க. அடுத்து உங்க கருத்தை டெஸ்ட் பண்ணுங்க. அதே புத்தகத்துல வேற ஒரு இடத்துல முதலாளித்துவத்தை கட்டுப்படுத்தாம விட்டா அது வீழ்ச்சியடையும்னு ஆசிரியர் சொல்றாரு. இப்போ உங்க முதல் கருத்து அடிபடுதா? ஆமா, ரெண்டும் முரணா இருக்கு. சோ கடைசியா உங்க புரிதலை ரீஃபைன் பண்ணுங்க. அதாவது ஆசிரியர் சொல்றது எல்லா நேரத்திலயும் இல்ல, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப பாருங்க உங்க புரிதல் எவ்வளவு துல்லியமா ஆழமா மாறி இருக்கு. சரி, இப்போ நாம முழு சிஸ்டமையும் பார்த்துட்டோம். வாங்க இந்த எல்லா பாகங்களும் எப்படி ஒன்னா சேருதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். ஆக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 படி கற்றல் ஃபனல் தான். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை. உங்க உண்மையான தடை எதுன்னு கண்டுபிடிங்க. கதையா பார்க்க முடியலையா, உதாரணம் இல்லையா, இல்ல அடிப்படை அறிவு இல்லையா. ஸ்டெப் 2, சிம்பிளிஃபை. மூல விதியை கண்டுபிடிச்சோம் இல்ல சிம்பிளா சுருக்கியோ அந்த சிக்கலான விஷயத்தை எளிமையாக்குங்க. ஸ்டெப் 3, ஓன் இட். உங்க புரிதலை நீங்களே சேலஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி சரி செஞ்சு அந்த அறிவை உண்மையிலேயே உங்களுடையதா மாத்திக்கோங்க. இப்போ இந்த பவர்ஃபுல்லான சிஸ்டம் உங்க கையில இருக்கு. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி, நீங்க முதல்ல எந்த கஷ்டமான டாபிக்க இந்த சிஸ்டம் மூலமா கத்துக்க போறீங்க?